பாட்டோட ரைட்ஸ் இளையராஜா கேட்கறது தவறு. ஓகே. ஏன் சார் அவர் தானே போட்டாருன்னு? அவர் என்ன போட்டாரு? அவர் பாட்டு போட்டாரு. இப்போ நீங்க என்னை பேட்டி எடுக்கிறீங்க. ஆமா. நான் வந்து இங்க பேட்டி கொடுக்க வந்திருக்கேன். இந்த சேனல் நம்ம 2 பேருக்கு சொந்தமா? அவர் கேட்கறது சரி கிடையாது. உண்மையா சொல்றேன், கேட்கறது சரி கிடையாது. அதை கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேங்கிறேன் நான். இளையராஜா சார் அப்பாவை தனியாக கூப்பிட்டு, பாஸ்கர் சார் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நான் எல்லா படத்தோடைய ஆடியோ ரைட்ஸையும் நானே வாங்கிக்கிறேன் அவர் சொன்னது கேட்குறாரு. நம்ம வந்து 10 மாதத்துக்கு முன்னாடி போட்ட அக்ரிமெண்ட்டு, சம்பளம் மட்டும்தான் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது, சம்பளம் மட்டும்தான் பேசப்பட்டிருக்கு. அப்போ அப்பா சொல்கிறாரு, நம்ம இளையராஜா சொல்கிறாரு, நான் மியூசிக் போட்டு தரேன், நான் வந்து 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிறேன், அதோட சேர்த்து எனக்கு ஆடியோ ரைட்ஸை நீங்கள் எழுதி கொடுத்துடணும். இல்லை, சூளம் படத்தில் ஏற்பட்ட முரண்பாடுக்கு காரணம் என்னன்னா, சூளம் படத்தில் போட்ட அக்ரிமெண்ட்டு, நான் உங்க பேரே சொல்றேன், ஏவிஎம் சரவணன் சார் மாதிரி ஒரு பெரிய தயாரிப்பாளர், மூத்த தயாரிப்பாளர் போய் நீங்க கேளுங்க. இது அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நாதஸ்மியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மலாம் இப்போ சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம், ஹீரோவாக கொண்டாடுறோன்னா அதுக்கு இவரோட அப்பா டைரக்டர் அவர் தான் காரணம். திரு பாலாஜி பிரபு அவர்களை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். இப்போ இளையராஜா சார், தனுஷ் வந்து இப்போது தனுஷுக்கும் நயன்தாராக்கும் இடையே அந்த மோதலில் இளையராஜா படத்தில் நடிக்கிறனால தான் வந்து தனுஷ் வந்து இப்படிலாம் இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு கலாச்சி மீன்ஸாகவே போட்டுட்டு இருந்தாங்க நிறையா சோஷியல் மீடியாவில். அப்புறம் வந்து என்ஓசிலாம் கேட்குறது வந்து இளையராஜாவோட பின்பற்றாரு அப்படிலாம் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்காது சார்? ப்ரொடியூசராக நீங்கள் பார்க்கும்போது இளையராஜா கேட்குறது தவறா சரியா? என்ன கேட்கறது தவறா சரியா? பாட்டோட ரைட்ஸ், ஸ்வீட் கடையில் ஸ்வீட் வாங்குறது தவறா சரியாங்கிற மாதிரி சொல்றீங்க. பாட்டோட ரைட்ஸ் இளையராஜா கேட்கறது தவறு. ஓகே. ஏன் சார் அவர் தானே போட்டாருன்னு? அவர் என்ன போட்டாரு? அவர் பாட்டு போட்டாரு. இப்போ நீங்க என்னை பேட்டி எடுக்கிறீங்க. ஆமா. நான் வந்து இங்க பேட்டி கொடுக்க வந்திருக்கேன். இந்த சேனல் நம்ம 2 பேருக்கு சொந்தமா? இல்ல, அது வேற விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உரிமை உள்ளவங்க தான் அதை கொண்டாட முடியும். இப்போ வந்து அந்த உரிமை வந்து ப்ரொடியூசருக்கு தான் இருக்கு. இளையராஜா சார் வந்து ரைட்ஸ் கேட்கறது வந்து அவருக்கு உரிமை கிடையாது. இதை நம்ம சொல்லும் போது நிறைய விமர்சனங்கள் வருது. அதாவது கமெண்ட்ஸில் நிறைய பேர் போடுறாங்க. இதே மாதிரி இது சம்மந்தமாக ஒரு பேட்டி இப்போ ஒரு யூடியூப் சேனலில் நான் கொடுத்துருந்தேன் சமீபத்தில். ஒரு மாதத்துக்கு முன்னாடி அது வெளிவந்துச்சு. இதே மேட்ரு தான். ரைட்ஸு அவருக்கு உரிமை இருக்கா, ரைட்ஸ் அவருக்கு உரிமை இல்லையான்னு கேட்கும்போது நான் ரைட்ஸ் அவருக்கு உரிமை இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ரைட்ஸு அவருக்கு தான்டா உரிமை அப்படின்னு எழுதுகிறாங்க. அது சரி கிடையாது, தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அதை பற்றி நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. எல்லாருமே சொல்றாங்கன்னா, எல்லா சினி ஆக்டர்ஸோ வளர்றவங்களோ, வளர்ந்த சினி ஆக்டர்ஸ் கூட இளையராஜா கேட்கறதுக்கு சரிதானே, அவர் போட்டதுக்கு அவர் கேட்கறதுல ஒன்றும் தப்பு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்றதுனால தான் வந்து மக்கள் மனசுலேயும் வந்து இது சரிதான், அவர் கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை, அவர் போட்டதை வந்து அவர் கேட்குறாரு அப்படின்றனால அவங்க மனசில் அது பதிஞ்சிருச்சு. ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு நான் சொல்ல வரேன். ஏம்மா, என் வீடுங்க, சும்மா ரோட்டில் போகிறவங்க 4 பேர் வந்து எனக்கு எழுதி கொடுன்னு சொன்னால், அப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் எய்த்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், மேல் வீட்டுக்காரன், கீழ் வீட்டுக்காரன் எல்லாம் வந்து அவங்கெல்லாம் கேட்குறாங்களே நீங்கள் எழுதி கொடுங்க, அவர் கேட்குறது சரிதானேன்னு சொன்னால் அது நியாயமாயிருமா? அதே மாதிரி தாங்க, அவர் கேட்குறது சரி கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், கேட்குறது சரி கிடையாது. அதை கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேங்கிறேன் நான். அதாவது வந்து ஒரு படம் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு தான் எல்லா உரிமையும் உண்டு. கதை உரிமையும், அதாவது வந்து இசை உரிமை, கேமராமேன் ஒர்க் பண்ணாலும் சரி, டைரக்டராக இருந்தாலும் சரி, அந்த நெகட்டிவ் எல்லாமே டோட்டலாக எல்லாம், அந்த போடுற காஸ்டியூம்ஸு, அது போடுற லொக்கேஷன் காஸ்ட் அத்தனையுமே இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு ப்ரொடியூசர் தான். அந்த ப்ரொடியூசருக்கு தான் அது சொத்து, அவருடைய ப்ராப்பர்ட்டி முழுக்க. இப்போ இந்த மியூசிக் டைரக்டர் விஷயத்தில் என்ன நடக்குது லேட்டஸ்டாங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி சூளம்ன்ற படத்தில் இளையராஜா சாருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, சூளம் படம் எடுக்கும்போது இளையராஜா சாருக்கு ஒரு சம்பளம் பேசி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க.
ஓகே, அது சின்ன சம்பளம் தான், 10,000 15,000 அந்த காலத்தில் 1980. அந்த அக்ரிமெண்ட் போட்டுட்டு அந்த படம் வந்து பாட்டெல்லாம் போட்டு கொடுத்துறாரு. பிக்சரைசேஷன்லாம் முடிஞ்சு ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சு ரீரெக்கார்டிங்க்கு வருது. 1 வருஷ காலகட்டத்துக்கு அப்புறம் 10 மாதத்துக்கு அப்புறம்னு வச்சுக்கோங்களேன். இல்லை எடுக்கணும்ல படத்தை எடுத்து கொண்டு வந்து ரீரெக்கார்டிங் படம் கொண்டு வந்தபோது இளையராஜா சார் அப்பாவை தனியாக கூப்பிட்டு, பாஸ்கர் சார் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நான் எல்லா படத்தோடைய ஆடியோ ரைட்ஸையும் நானே வாங்கிக்கிறேன் அவர் சொன்னது. அப்போத்துலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, அப்போத்துலேருந்தே வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா படத்தோட ஆடியோ ரைட்ஸையும் நானே வாங்கிக்கிறேன், எனக்கு வந்து இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ் நீங்கள் எழுதி கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போ நடந்தது என்னன்னா, அது இந்த 10 மாத காலம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த ப்ரொடக்ஷன் டயத்துக்குள்ள இளையராஜா சார் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிறார். ஸோ அவர் வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. அப்போ வந்து நம்மக்கிட்ட கேட்குறாரு, நம்ம வந்து 10 மாதத்துக்கு முன்னாடி போட்ட அக்ரிமெண்ட்டு, சம்பளம் மட்டும்தான் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது, சம்பளம் மட்டும்தான் பேசப்பட்டிருக்கு. அப்போ அப்பா சொல்கிறாரு, நம்ம இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சம்பளம் தான் பேசியிருக்கோம், அதனால் என்னோட ப்ராப்பர்ட்டி வந்து ஆடியோ ரைட்ஸுங்கிறது ப்ரொடியூசரோட ப்ராப்பர்ட்டி, நான் தரமாட்டேன், என்னால் முடியாது, என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லும்போது இளையராஜா சொல்கிறாரு, அப்போனா நம்ம இனிமேல் தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ அப்பா சொல்கிறாரு, பரவாயில்ல, அதை நான் டிசைட் பண்ணிக்கிறேன், நான் தான் ப்ரொடியூசர், நீங்கள் எனக்கு வந்து மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணுறீங்க. அவரும் கொஞ்சம் கோபமாகவும் கடுமையாகவும் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அடுத்த படத்தில் உங்களை போடுறதா வேணாமான்னு, நீங்கள் என் படத்துக்கு மியூசிக் போடுறதா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு எடுக்கிறது உங்கள் சுதந்திரம், ஆனால் போடுறதா வேணாமான்ற டிசிஷனை நான் எடுத்துக்கிறேன், சேர்ந்து ஒர்க் பண்ணலாமா வேணாங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு, சம்பளம் மட்டும்தான், அது மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த பாட்டு ரீரெக்கார்டிங் முடிஞ்சோடனே சம்பளத்தெல்லாம் கொடுத்துட்றாங்க. 2 பேரும் செப்பரேட் ஆகிறாங்க. ஓகேங்களா, இது புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக இளையராஜா மேட்டருக்கு நம்ம வருவோம். இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே அனிருத் ஆகட்டும், இளையராஜா ஆகட்டும், ஏஆர் ரஹ்மான் ஆகட்டும், எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர், இப்போ நான் ஒரு ப்ரொடியூசர், நான் ஒரு பெரிய ப்ரொடியூசர்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் வந்து இளையராஜா சாரை அப்ரோச் பண்ணுறேன், சார் மியூசிக் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இளையராஜா சொல்கிறாரு, நான் மியூசிக் போட்டு தரேன், நான் வந்து 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிறேன், அதோடு சேர்த்து எனக்கு ஆடியோ ரைட்ஸையும் நீங்கள் எழுதி கொடுத்துடணும். நல்லா கேட்டுக்குங்க, 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிறேன், நான் ஒரு தோராயமாக தான் சொல்கிறேன், சம்பளம் வாங்குகிறேன், அதோடு சேர்த்து ஆடியோ ரைட்ஸையும் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அந்த ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டு இளையராஜாவை புக் பண்ணுறாரு. அப்போ அக்ரிமெண்ட்டே என்ன போட்டு கொடுக்குறாங்கன்னா, இளையராஜா சம்பளம் இவ்வளோ, அதாவது ஆடியோ ரைட்ஸையும் சேர்த்து கொடுத்துட்றோம் அப்படின்னு இளையராஜா கொடுத்துட்றோம். இளையராஜா ஆடியோ ரைட்ஸ் இளையராஜா சாருக்கு வித்துட்டா ஆடியோ ரைட்ஸ் இளையராஜா சாரோட தான் மாறிடும். அதாவது ப்ரொடியூசர் விருப்பப்பட்டு இளையராஜா சாருக்கு கொடுத்துட்டா அவரோட ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். ப்ரொடியூசர் நான் வந்து இப்போ அந்த ப்ரொடியூசர் இல்லை சார், எனக்கு வந்து சம்பளம் மட்டும்தான் கொடுக்க முடியும், உங்களுக்கு ஆடியோ ரைட்ஸ் கொடுக்க முடியாது, எனக்கு அந்த இது வேணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் மறுத்துட்டாருன்னா அந்த டீலே நடக்காது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? டீலே நடக்காது. இளையராஜா சார் சம்பளமும் ஆடியோ ரைட்ஸும் என்னுடைய சம்பளம்னு கேட்குறாரு, 2யும் கம்பைன் பண்ணி நான் இதுதான் நான் சம்பளமாக வாங்குறேங்கிறாரு. இப்படியும் எடுத்துக்கலாம், அவரோட சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஆடியோ ரைட்ஸை வாங்குறாருன்னு எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ 2யும் சேர்த்து கம்பைன் பண்ணி தான் அவருடைய சம்பளம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ சம்பளம் ஆடியோ ரைட்ஸ் 2ம் இளையராஜா சாருக்கு போயிடுச்சு. ஓகேவா? இப்போ புரியுதா? இப்போ இளையராஜா சாரோட ப்ராப்பர்ட்டியாக ஆடியோ ரைட்ஸ் மாறிடுது. இது கரெக்ட். ஆனால் வேற அந்த ப்ரொடியூசர் வந்து இளையராஜா சாருக்கு நான் அந்த ஆடியோ ரைட்ஸை தரமாட்டேன்னு சொல்லிட்டா, தரலைன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரொடியூசர்கிட்டே ரீட்டைன் ஆகிடும். அது இளையராஜாவோட ப்ராப்பர்ட்டி ஆகாது. அது வித்துக்கிற உரிமையெல்லாம் ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்கும். இப்போ வந்து இளையராஜா சார் மாதிரி, ரகுமான் சார் மாதிரி, அனிருத் மாதிரி, டி இமான் மாதிரி பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆடியோ ரைட்ஸையும் அவங்களோட சம்பளத்தோடு சேர்த்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அப்படி வாங்கிக்கிற ட்ரெண்ட் இப்படி வந்துருச்சு. இப்போ அந்த காலத்தில் இல்லை. சூளம் படத்தில் ஏற்பட்ட முரண்பாடுக்கு காரணம் என்னன்னா, சூளம் படத்தில் போட்ட அக்ரிமெண்ட்டு ஒன்லி சம்பளம். அது படம் 10 மாதம் முடிச்சு ரீரெக்கார்டிங்க்கு வரும்போது அவர் கொஞ்சம் புகழ் மேலே ஆயிடுறாரு, உயரத்துக்கு வந்துடுறாரு, பெரிய மியூசிக் டைரக்டர் ஆயிடுறாரு. அப்போ அவர் எல்லா ப்ரொடியூசரும் அப்போ அவரை வச்சு படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ்லாம் ஆடியோ ரைட்ஸையும் எழுதி வாங்கிக்கிறாரு. ஆனால் சூளம் படத்தில் கேட்குறாரு எனக்கு கொடுங்கன்னு. ஆனால் அப்பா என்ன சொல்கிறார், நான் சம்பளம் தான் பேசியிருக்கேன், கொடுக்க மாட்டேங்கிறாரு. இது வந்து அப்பா கொடுக்குறதும் கொடுக்காதும் அவரோட விருப்பம். ஏன்னா அவர் சம்பளம் தான் பேசியிருக்காரு, ஆடியோ ரைட்ஸ் எதுக்கு கொடுக்கணும்? இளையராஜா சார் முதல்ல பேசியிருக்காரு, முதலே ஆடியோ ரைட்ஸ் எனக்கு கொடுங்கன்னு சூளம் ஆரம்பிக்கும் போதே, பூஜை போடும் போதே பேசியிருக்காரு. அப்படிதான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம கொடுத்துட்டதா அர்த்தம். அப்படி அக்ரிமெண்ட் போடல. இந்த படத்தை சூளம் படத்தை வரைக்கும் வெறும் சம்பளம் தான். இப்போ அப்படி எழுதி வாங்குறாங்க.
அதனால் வந்து நிறைய பேர் வந்து அதை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆடியோ ரைட்ஸு மியூசிக் டைரக்டருக்குன்றது கிடையவே கிடையாது. நான் சொல்கிறது தான் கரெக்ட். நீங்கள் எங்கே வேணாலும் வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல சினிமா பற்றி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பக்காவாக தெரிஞ்ச ஒரு நல்ல மூத்த தயாரிப்பாளர், இல்லை சீரியஸாக சொல்கிறேன், பெரிய தயாரிப்பாளர், நான் பேரே சொல்கிறேன், ஏவிஎம் சரவணன் சார் மாதிரி ஒரு பெரிய தயாரிப்பாளர், மூத்த தயாரிப்பாளர்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, இது சார் இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, ஆஸ்கார் மூவிஸ் எம் பாஸ்கரோட சன்னு பாலாஜி பிரபு கொடுத்துருக்காரு, அது வந்து சரியா இல்லை வந்து எப்படி சார் அப்படின்னு இதை போட்டே காட்டுங்க. இல்லை நான் கிளாரிட்டியாக பேசியிருக்கேன், இதுதான் உண்மை. அவர் தான் சொல்லுவார். இல்லை ஒரு நல்ல சீனியரான சினிமா தெரிஞ்ச லாயர்கிட்ட போங்க, கேளுங்க லீகலாக எது சரின்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் சேர்த்து அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம், அதுதான் சம்பளம்னு எழுதி கொடுத்துட்டோம்னா அது அவங்களோட சொத்தாக மாறிடும். கொடுக்க மறுத்தால் அது ப்ரொடியூசரோட சொத்து. இப்போ ட்ரெண்ட் வந்து எழுதிக்கிறாங்க, வாங்கி எழுதிக்கிறாங்க, அது ப்ரொடியூசரும் வில்லிங்காக கொடுக்குறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? வில்லிங்கா நம்ம கொடுக்கலைன்னா அது நம்மளோட சொத்து தான். அந்த காலத்தில் இந்த இதெல்லாம் கிடையாது, இப்போதான் லேட்டஸ்ட்டாக இருக்குது. அப்போ எல்லாரும் என்ன பார்க்குறவங்களாம் நினைக்கிறாங்க அது இளையராஜாவோட ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது, இதுதான் உண்மை. இதில் இன்னொரு கிளாரிஃபிகேஷன் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் அப்பா வந்து இளையராஜா சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணல. அதுக்கப்புறம் இல்லை, நிஜமாக அவர் எடுத்த படங்கள், அவரோட ஆஸ்கார் மூவிஸ் பேனரில் அவர் தயாரித்து டைரக்ட் பண்ண படங்கள் எதுலேயுமே இளையராஜா சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணல. சூளம் மட்டும்தான் ஆஸ்கார் மூவிஸ் பேனருக்கு அவர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் காதல் ரோஜான்னு லேட்டர் ஸ்டேஜில் 97ல் நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், இவ்வளோ இளையராஜா சாரை பற்றி நான் நிறைய விஷயங்கள் இப்போ சொல்லியிருக்கேன். ஆனால் நான் இளையராஜாவோட தீவிர ரசிகர், இது உண்மை, பொய் கிடையாது. எதையும் நான் மறைச்சு பேசலை. அவருடைய பாடல்கள்னா எனக்கு உயிர். நான் காரில் போகும்போதெல்லாம் இன்றைக்கும் ஏஆர் ரஹ்மான் சாங், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஏஆர் ரஹ்மான் சாங், அனிருத் சாங்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் விரும்புறது கிடையாது. இளையராஜா சார் பாட்டுக்கள், அதாவது 80s பிகினிங்கில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாட்டுக்கள், பிரியாலாம் இருக்குல்ல, அந்த பாட்டுக்கள்லாம் கேட்டுட்டு தான் நான் போவேன், சந்தோஷமாக இருக்கும். அப்படி வந்து நான் லைக் பண்ணுற மியூசிக் டைரக்டர் இளையராஜா சார். அந்த படத்துக்கு நான் தயாரிப்பாளர், அப்பாவுக்கும் அந்த படத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த படத்தில் நான் விரும்பி இளையராஜா சாரை போடுறேன். என்னோட படத்துக்கு அவர் வேணும், ஒரு படம் பண்ணணும். முதல் விஷ்ணு படம் தேவா பண்ணார். இளையராஜா சார் இந்த படத்துக்கு ஒரு லவ் சப்ஜெக்ட், ஒரு 10 பாட்டுக்கு மேலே தேவைப்பட்டுச்சு. 9 சாங் போட்டு கொடுத்தாரு, 9 சாங்கும் ஹிட்டு. அவரை மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் கிடையாது, அவரை மாதிரி ஒரு மேதையும் கிடையாது, அவரை மாதிரி ஒரு ஆள் இனிமேல் பிறந்தும் வரவே முடியாது, சீரியஸாக வரவே முடியாது. அப்படி ஒரு லெஜண்ட் அவர், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படி அந்த இளையராஜா சாரை நான் புக் பண்ணேன், நான் ப்ரொடியூசர்னு. அந்த படத்தினுடைய தயாரிப்பில் பாருங்கள், பி பாலாஜி பிரபுன்னு வரும், மேலே வந்து எம் பாஸ்கரின் ஆஸ்கார் மூவிஸ்ன்னு வரும். அது ஏன் அப்படின்னா எங்கள் அப்பாவுடைய பேனரை காமிச்சாதான் நான் பிஸ்னஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுக்குற ரெஸ்பெக்ட் உங்களுக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நிறுவனம் வந்து ஆஸ்கார் மூவிஸ் நேஷ்னல்னு வரும். அந்த நிறுவனம் என்னுடைய தயாரிப்பு நிறுவனம். ஆஸ்கார் மூவிஸ் வேற, ஆஸ்கார் மூவிஸ் நேஷனல் வேற. ஆஸ்கார் மூவிஸ்க்கு தயாரிப்பார் எம் பாஸ்கர், ஆஸ்கார் மூவிஸ் நேஷனலுக்கு தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு. ஸோ அப்பா வந்து கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணல. இதை எடுத்து போட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் நீங்கள் அப்படி வந்து பேட்டிலாம் தப்புக்காக கொடுக்குறீங்க, இது உண்மை கிடையாது, இது வந்து பாருங்கள் கடைசியாக வந்து இளையராஜாவோட காதல் ரோஜாவை அப்பா ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. அப்பா எந்த விதத்துலேயும் காதல் ரோஜாவோட கனெக்டடே கிடையாது. நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு 100க்கு 100 சரியான ஸ்டேட்மெண்ட்டு. சினிமா, நான் மறுபடியும் சொல்கிறேன், சினிமா சார்ந்த யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, இதுதான் ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்டு, இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதை கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன், கிளாரிஃபை பண்ணுறேன். இதை நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக.